நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் காரைக்குடி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருமான சீமான் நாளை முதல் பரப்புரையை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார். நாளை மறுநாள் முதல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரையை தொடங்கவிருக்கிறார். அதற்கான பயண திட்ட பட்டியல் வெளியாகியிருக்கிறது. தினமும் 4 அல்லது 5 இடங்களில் பரப்புரை மேற்கொள்ளும் வகையில் நாம் தமிழர் கட்சி பயண திட்டத்தை வகுத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், கூடுதல் விவரம். நாம் தமிழர் கட்சியுடைய இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பிரச்சாரத்தை அக்கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரக்கூடிய 23ஆம் தேதி தொடங்குகிறார். திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு விட்டு அங்கிருந்து திருத்தணி பகுதியிலிருந்து தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார். 23ஆம் தேதி தொடங்கி வரக்கூடிய 28ஆம் தேதி வரை இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக வட தமிழகத்தில் உட்பட்ட பகுதிகளுக்கு இந்த பிரச்சாரத்தை செல்வதற்கான அந்த திட்டமிடல் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் குறிப்பாக திருத்தணியில் தொடங்கியிருக்கிற ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு அவர் பிரச்சாரம் மேற்கொண்ட பிறகு ஆவடியில் தனது பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். வரக்கூடிய 28ஆம் தேதி ஒவ்வொரு நாளும் 4 அல்லது 5 பகுதிகளுக்கு சென்று இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். காலையில் 10:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த பிரச்சாரம் இரவு 9:30 மணி அளவில் நிறைவு செய்யும் வகையில் இந்த திட்டமிடல் என்பது நாம் தமிழர் கட்சி சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் முதற்கட்ட பிரச்சாரத்தை வரக்கூடிய 23ஆம் தேதி தொடங்குகிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.